அதெல்லாம் கணக்கு கிடையாது, கல்லாட்டம் இது. அதெல்லாம் டாப் ஸ்பீட் கணக்கில் எடுத்துக்கூடாது. போயா 130 போல்ட்டு, 132 போல்ட்டு. இங்கே ரெஸ்ட் இருக்கா? ஸோ இங்கே இருக்குது. வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆசி ரைடர், ஆல்சோ R15 ரைடர். நான் உங்கள் உதய் அம்மே. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம எம்டியோட டாப் எண்ட் எல்லா வெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம எம்டியோட டாப் எண்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ டாப் எண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 10K ரீச் பண்ணியாச்சு. 10K ரைடர் ஸ்குவாட், என் மக்கள்ஸ், லவ் யூ கைஸ். ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வீடியோ போட்டாலும் போடனாலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது அசால்ட்டாக போகுது. 100 வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. நான் டாப் அடிக்கணும்லாம் இன்டென்ஷனலாக பண்ணல. ஸோ நம்ம திருப்பி தான் எப்படி வந்து பண்ணுவோம். ஸோ கைஸ், V3க்கும் எம்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 18.5 PS வந்து ரிலீஸ் ஆகுது அட் 10,000 RPM. இது தெரிஞ்சிருக்கும். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 13.9 Nm வந்து ரிலீஸ் ஆகுது அட் 8,500 RPM. இதுவும் தெரிஞ்சிருக்கும். ஸோ மேஜரான டிஃப்ரென்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட்டில் வந்து இது 5 கிலோ கம்மி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக்கெட் சைஸ் வந்து இதுக்கு 52. ஸோ நம்ம V3யில் வந்து 48, இதுக்கு வந்து 52. ஸோ அதனால் வந்து இனிஷியலான அந்த டார்க் கொஞ்சம் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லாவே ஃபீல் ஆகும் உங்களுக்கு. நான் ஆக்சுவலி ஒரு ட்ராக் வேறு எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது போட முடிஞ்சால் நான் போட்டு விடுறேன் அப்புறமே அந்த வீடியோ. ஓகே. ஸோ இது வந்து மேஜர் டிஃப்ரென்ஸாக. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோடைனமிக் கைஸ். ஸோ V3 வந்து ஏரோடைனமிக்கெலாம் வந்து செம ஸ்ட்ராங்கு. தலையும் வந்து நேக்கறனால ஏரோடைனமிக்கெலாம் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. நான் வந்து ஆக்சுவலி GPS ஆன் பண்ண வரேன்ட்டேன். யாருக்கா GPS ஸ்பீடு வேணுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து போட்டு ரொம்ப அதை போட்டு குழப்பிக்காதீங்க. போன வீடியோவில் பண்ண மாதிரி வேணுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க. தமிழில் யாரும் பண்ணுறதில்ல GPS அவ்வளோவா யூஸ் பண்ணி. ஸோ அதனால் மட்டும்தான் GPS ஸ்பீடோமீட்டர். ஓகே, ஸ்டார்ட் ட்ரிப்பு. ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். OP बोलते, 130 बोलते, 132 बोलते, 133 बोलते. अयो ஸ்ட்ரெச் கிடைக்கல. ஆக்சுவலி வந்து இன்னும் பண்ணணும் நியாயப்படி. 133 ஒரு நேக்கடுக்கு வந்து நல்ல டாப் எண்டு தான். பட் ஸ்ட்ரெச் வேணும்.
விண்ட் பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்கு நேக்கட் பைக்கு இருக்க தானே செய்யும். $133, $132, $134 max. So guys 133 guys, 133, 132. ஸோ அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அக்செப்டபுள் தான் கைஸ். சிட்டிக்குள்ளே சரியான பைக்கு. நீங்கள் வந்து டாப் ஸ்பீட்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க அப்படின்னா வில் பி பர்ஃபெக்ட். ஸோ இருங்க ஜிபிஎஸ்ல எவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். 127 கைஸ் டாப். ஸோ ஆவரேஜ் வந்து 86, மேக்ஸிமம் வந்து 127 வந்து போயிருக்கு. ஸ்பீடில் வந்து காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 134 காமிச்சது. 134லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா அரவுண்ட் அகைன் எப்படி ஒரே மாதிரி இருக்குது. இதுக்குமே V3க்குமே ஸ்பீடு ஹெரர் வந்து கிட்டத்தட்ட சிமிலராக தான் வந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஆர்சியில் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆர்சியில் நான் அன்றைக்கி பண்ணப்போ வந்து 132 வந்து போயிருந்துச்சின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து ஜிபிஎஸில் காமிச்சது 130 காமிச்சது. ஸோ 2 தான் இருந்துச்சு. பட் ஸ்பீடோ ஏறலாம் யார் கைஸ் அதை பற்றி கண்டுக்கிறா. ஸோ அது பெரிய விஷயம் இல்லைன்னு வைங்க. எல்லா பைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு விதத்தில் வந்து மாறும். $134 போகல அதுக்கு மேலே. ஆ 140 போகல ப்ரோ. 133லேயே 144 ரெண்டுத்துக்கும் வந்து மாறி 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 காமிச்சிட்டு இருந்துச்சு. ஃப்ளாட் ரோட்டில் 133, 140. அதெல்லாம் டாப் ஸ்பீட் கணக்கில் எடுத்துக்கூடாது போயா. டவுனில் கைஸ் அவன் வந்து பிரிட்ஜிலேருந்து இறங்கும்போது 138 போயிருக்கு. அதெல்லாம் கணக்கு கிடையாது, கல்லாட்டம் இது. நேர்மையாக இறங்கணும்ப்பா. ஸோ அவனுக்குமே வந்து 132, 134 அந்த ரேஞ்ச் தான் போயிருக்கு. பரவாயில்லையே, தலைவன் கார்டு போட்டுட்ருக்கான். ரேடியேட்டர் கார்டு நான் சொன்னேன் ரேடியேட்டர் கார்டு போட சொல்லி. ஸோ ரேடியேட்டர் கார்டு போட்டாப்புல. ஏன்னா வந்து ஃபின்ஸ் பெண்ட் ஆகிடும் கைஸ், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வண்டியிலுமே வந்து ரேடியேட்டர் கார்டு இருக்கும். ரெண்டும் செமையாக இல்லை, அழகாக இல்லை. ஸோ கைஸ் தயநிதியோட சேனல் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரஸ்ட் இருக்கா. ஸோ இங்கேயுமே ரஸ்ட் இருக்கும், இங்கே ரஸ்ட் இருக்கும். தொடச்சாலும் அந்த ரஸ்ட் எப்படி தலை போவோம் இந்த பேர். க்ளோஸ்அப்பில் காமிச்சிக்கிறாரு. இங்கே ரெஸ்ட் இருக்கா. ஸோ இங்கே இருக்குது, இங்கே. ஸோ இங்கே இதோ இந்த கேப் உள்ள தெரியல, அந்த கேப் உள்ள. ஸோ இங்கே. ஸோ நான் இங்கே எங்கேயோ பெருசாக ஒன்று பார்த்தேன் டெலிவரி எடுத்தப்பே. ஸோ கைஸ் நீங்கள் வந்து MT இல்லை V3 ஸோ இந்த மாதிரி பைக்ஸ் வாங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்ப்பீங்க மேக்ஸிமம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரஸ்ட் இஷ்யூ வந்து காமனாக தான் இருக்குது. நான் வந்து பார்த்த பைக்ஸில் மெஜாரிட்டி நிறைய பைக்ஸில் இருக்குது. நான் அவங்க வாங்காதீங்க அப்படின்லாம் சொல்ல. எடுக்கும்போது சீட் ஒரு தடவை கழட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு ரஸ்ட் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ரெகுலராக திறந்து பார்த்துக்கோங்க. ரஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா WD-40 அடித்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரஸ்ட் வந்து லாங் டைமில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ரிலையபிலிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ மற்றபடி பார்த்தீங்களா 2 தலைவனுங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ரைடர் ஸ்குவாரில் ஒரு மெம்பராக இணைஞ்சுக்கோங்க. ஸோ நன்றி மக்கள். அடுத்த வீடியோ டப்புன்னு வரும். ஸோ நன்றி கைஸ்.